பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பாத். அன்பார்ந்த அல்லாஹு தாலாவின் நல்லடியார்களே, சகோதரர்களே, மகானி மார்க்க சட்ட கருவூல தொடர் வகுப்பு நிகழ்ச்சியிலே கலிமாவின் தத்துவம் என்ற தலைப்பிலே நாங்கள் 6 தொடர்களை நாங்கள் பார்த்திருக்கின்றோம். இது இன்றைய தொடர் 7வதும் இறுதியுமான தொடராகும். இந்த கலிமாவின் தத்துவம் பற்றிய இறுதியான தொடராக இது அமைய இருக்கின்றது. இந்த கலிமாவின் தத்துவம் என்ற பாடத்திலே நாங்கள் அ கலிமாவுக்கு 4 ஃபர்துகள் இருக்கின்றது. அந்த 4 ஃபர்துகளையும் விவரமாக நாங்கள் பார்த்ததோடு, அதிலே ஒவ்வொரு ஃபர்துக்கு கீழால் வரக்கூடிய 10, 10 அடிப்படைகளை நாங்கள் பார்த்தோம். இந்த கலிமாவுடைய 4 ஃபர்துகள் 4 இருக்கின்றது. அதிலே முதலாவது இஸ்பாத்து தாத்தில்லா, அல்லாஹ்வுடைய தாத் என்னும் உள்ளமையை தெளிவுபடுத்துவது. இந்த முதலாவது ஃபர்லு கீழால் 10 அடிப்படை விதிகள் இருக்கின்றது. அவைகளை நாங்கள் பார்த்தோம். இரண்டாவதாக இஸ்பாத்து சிஃபாத்தில்லா, அல்லாஹு தஆலாவுடைய சிறப்புத்தன்மைகளை தெளிவுபடுத்துவது. இந்த 2வது ஃபர்லுக்கு கீழாலும் 10 அடிப்படைகள் இருக்கின்றது. அவைகளையும் நாங்கள் பார்த்தோம். 3வது இஸ்பாத்து அஃஆலில்லா, அல்லாஹு தஆலாவுடைய செயல்களை தெளிவுபடுத்துவது. இந்த செயல்களை தரிப்படுத்துவது என்ற விடயத்துக்கு கீழால் 10 அடிப்படை விதிகள் இருக்கிறது என்பதை நாங்கள் விரிவாக பார்த்தோம். 4வது ஃபர்து தான் இஸ்பாத்து சிதுக்கி ரசூலில்லா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சொல் உண்மை என்பதை தெளிவுபடுத்துவது. அல்லாஹு தஆலாவுடைய தூதராகிய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சொல் உண்மையானது என்பதை தெளிவுபடுத்துவது. இந்த 4வது ஃபர்லுக்கு கீழால் 7 அடிப்படைகள் இருப்பதாக அறிஞர் அவர்கள் இங்கே சொல்லித் தருகின்றார்கள். எனவே இந்த பாடத்துடைய இறுதியிலே சொல்லித் தருகின்றார்கள், இந்த 37 அடிப்படைகளையும் கட்டாயமாக அறிய வேண்டும். அதைத்தான் இங்கே சொல்கின்றார்கள். இதுவரை கூறப்பட்ட 37 அசல்களும் சுன்னத் ஜமாத்தின் கொள்கைகளாகும். இவற்றில் ஏதேனும் ஒன்றில் மாற்றம் செய்வது உகந்ததல்ல. அதாவது இந்த 37 அடிப்படைகள் தான் சுன்னத் வல் ஜமாத்துடைய அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாத்துடைய அடிப்படை கொள்கை கோட்பாடுகளிலே உள்ளது. எனவே இந்த கொள்கை கோட்பாடுகளில் மாற்றம் செய்வது கூடாது. மாற்றம் செய்வது சரியில்லை என்பதாக சொல்லியிருக்கின்றார்கள். எனவே நாங்கள் இந்த 37 அடிப்படைகளையும் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அந்த அடிப்படையிலே கலிமாவின் 4வது ஃபர்லு தான் இங்கே சொல்லித் தருகின்றார்கள். கலிமாவின் 4வது ஃபர்லாகிறது, அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னது அனைத்தும் உண்மையே என்று உறுதி கொள்வதாகும். அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னவை அனைத்தும் உண்மையானது என்று நம்புவதாகும். இன்றைய இந்த காலங்களை பொறுத்தவரையிலே அஹ்லுல் குர்ஆன் என்று சொல்லி ஒரு தரப்பினர் இருக்கின்றார்கள். அதாவது அவர்கள் என்ன சொல்கின்றார்கள், அல் குர்ஆனை நம்பினால் போதுமானது. அல் குர்ஆனிலே சொல்லப்பட்டதை நம்பினால் போதுமானது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஹதீஸை நம்ப முடியாது. அதை ஏற்க முடியாது என்பதாக சொல்கின்றார்கள். எனவே அந்த கொள்கை பிழையானது. அது இந்த அடிப்படைக்கு மாற்றமானது. எனவே அதனால்தான் இங்கே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது அனைத்தும் உண்மை என்று நம்புவதும் இந்த கலிமாவுடைய ஃபர்லுக்குள்ளே வருகின்றது. எனவே அந்த ஃபர்லை நம்பினால்தான் நாங்கள் கலிமாவை சரியான முறையிலே சொன்னவர்களாக கருதப்படுவோம். இந்த அஹ்லுல் குர்ஆன் என்று சொல்லக்கூடியவர்கள், அதாவது குர்ஆனை மட்டும் பின்பற்றினால் போதும், ஹதீஸ் தேவையில்லை என்று சொல்லக்கூடியவர்கள் ஒரு பிழையான கொள்கை என்பது எல்லோருக்கும் தெரிந்தது. ஏனால் இது ஒரு சரளமான லேசான ஒரு விடயம். அதாவது அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே தொழும்படி சொல்லியிருக்கின்றான். ஆனால் அந்த தொழுகை எப்படி அமைய வேண்டும் என்று ஆரம்பத்திலிருந்து கடைசி வரை சொல்லப்படவில்லை. நாங்கள் இப்பொழுது தக்பீர் கட்டுவது போல தக்பீர் கட்டி சலாம் கொடுக்கும் வரைக்கும் தொழுகையை தொழுகின்றோம். 4 ரக்காத்து, 3 ரக்காத் தொழுகின்றோம். இவ்வாறு தொழுகையை தொழக்கூடிய இந்த முறை அல் குர்ஆனிலே சொல்லப்படவில்லை. அது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஹதீஸிலே
தான் சொல்லப்பட்டிருக்கின்றது. அதேபோன்று ஜக்காத்து கொடுப்பதாக இருக்கலாம், உது செய்வதாக இருக்கலாம், ஹஜ் செய்வதாக இருக்கலாம். இவைகள் எல்லாமே அல் குர்ஆனிலே சுருக்கமாக சொல்லப்பட்டிருக்கின்றது. அதை விரிவாக அறிய வேண்டும் என்றால், அது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையை வைத்துத்தான், அவர்களுடைய ஹதீஸை வைத்துத்தான் அறிய முடியும். எனவே ஸல்லல்லாஹு வாழ்க்கை வரலாறு இல்லாமல், அவர்கள் சொன்னது இல்லாமல் ஒருபோதும் மார்க்கத்தை பின்பற்ற முடியாது என்பதை நாங்கள் புரிய வேண்டும். இதனால்தான் இந்த அஹ்லுல் குர்ஆன்களுடைய அந்த நிலைப்பாடு பிழை என்பதாக நாங்கள் சொல்கின்றோம். கலிமாவுடைய 4வது ஃபரலாகிய அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னது அனைத்தும் உண்மையே என்று உறுதி கொள்வதாகும். என்ற இந்த தலைப்புக்கு கீழால் அடிப்படையான 7 அம்சங்கள் இருக்கிறது என்பதை சொல்லித் தருகின்றார்கள். அதிலே 1வது விடயம்தான் படைப்புகள் அனைத்தும் அழிக்கப்பட்ட பின் அவை அனைத்துக்கும் மீண்டும் உயிர் கொடுத்து எழுப்பி ஓரிடத்தில் ஒன்று சேர்த்து அல்லாஹ் கேள்வி கணக்கு கேட்பான் என்பது உண்மை என்று உறுதி கொள்வது. அதாவது நாங்கள் மறுமை வாழ்க்கையை நம்பியிருக்கின்றோம். இந்த மறுமை வாழ்க்கை சம்பந்தப்பட்ட அதிகமான விடயங்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பொன்மொழிகள் மூலமாக சொல்லப்பட்டவைகளாகும். எனவே அந்த அடிப்படையிலே இந்த உலகம் 1வது சூர் ஊதப்பட்டதன் பின்னால் எல்லோரும் அழிக்கப்படுவார்கள். அவ்வாறு அழிக்கப்பட்டதன் பின்னர் திரும்ப உயிர் கொடுத்து எழுப்பப்பட்டு, அந்த மஹ்ஷர் மைதானம் என்று சொல்லக்கூடிய அந்த இடத்திலே எல்லோரும் ஒன்று திரட்டப்பட்டு, அதற்கு பின்னால் அவர்களுக்கு விசாரணை, கேள்வி கணக்கு இருக்கிறது என்பதை நாங்கள் ஒவ்வொருவரும் நம்பியாக வேண்டும். இவ்வாறு நம்புவது 1வது அடிப்படையாக இருக்கின்றது. 2வது அசலை இங்கே சொல்லித் தருகின்றார்கள். முன்கர், நக்கீர் என்னும் மலக்குகள் கபரில் கேள்வி கேட்பார்கள் என்பது உண்மை என உறுதி கொள்வது. அ ஒருவரை ஒரு மையத்தை கபரிலே அடக்கம் செய்ததன் பின்னால் கேள்வி கணக்கு இருக்கிறது என்பதை நாங்கள் நம்பியிருக்கின்றோம். இவ்வாறு கேள்வி கணக்கு இருக்கிறது என்று ஹதீஸ்களிலே தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு பொன்மொழிகளிலே தான் சொல்லப்பட்டிருக்கின்றது. எனவே அதை நம்புவது அவசியமாகும். அதைத்தான் சொல்கின்றார்கள். முன்கர், நக்கீர் என்று சொல்லக்கூடிய 2 மலக்குகள் கபரிலே கேள்விகள் கேட்பது உண்மை என்று நம்புவது அவசியமாகும். அதேபோன்று 3வது அசல் கபருடைய வேதனை உண்மை என்று உறுதி கொள்வது. கபருடைய வேதனை. இந்த கபர் என்பது நல்லவர்களுக்கு சொர்க்கத்து பூங்காவனமாக இருக்கும். காஃபிர்களுக்கு நரகத்து படுகொலியாக இருக்கும். எனவே அந்த அடிப்படையிலே கபரிலே வேதனை இருக்கின்றது என்று நம்புவதும் இந்த கலிமாவை நம்புவதுடைய விவரத்திலே உள்ளது. அதேபோன்று 4வது அடிப்படையை இங்கே சொல்லித் தருகின்றார்கள். நன்மை, தீமைகளை நிறுக்கின்ற மீசான் என்னும் தராசு உண்டென்பது உண்மை என்று உறுதி கொள்வது. மஹ்ஷர் மைதானத்திலே இருந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிபாரிசின் காரணமாக அங்கே இருந்து எல்லாரும் சென்றதன் பின்னர் அங்கே விசாரணை நடத்தப்படும். அங்கே அந்த விசாரணையிலே அந்த மீசான் என்ற அந்த தராசின் மூலமாக ஒவ்வொருத்தரும் இந்த உலகத்திலே செய்த நன்மைகள், தீமைகள் நிறுக்கப்படும். இவ்வாறு நிறுக்கப்படுவது உண்மை என்று நம்புவது அவசியமாகும். இது 4வது அடிப்படையாக இருக்கின்றது. 5வது அடிப்படை சிராத்தல் முஸ்தகீம் பாலம் உண்டென்பது உண்மை என்று உறுதி கொள்வது. அதாவது எல்லோரும் அந்த சிராத்துல் முஸ்தகீம் என்ற பாலத்தை கடந்துதான் ஆக வேண்டும். அதிலே நல்லவர்களாக இருந்தால் அந்த சிராத்துல் முஸ்தகீம் பாலத்தை மின்னல் வேகத்திலே கடப்பார்கள். அல்லது குதிரை செல்லக்கூடிய வேகத்திலே, அல்லது நடந்து செல்லக்கூடிய வேகத்திலே, அல்லது தவண்டு சரி அவர்கள் செல்வார்கள். அதேபோன்று பாவிகள் அந்த பாலத்தை கடக்க முற்படும் பொழுது நரகத்திலே விழுந்து விடுவார்கள். எனவே இந்த அடிப்படையை சொல்லக்கூடிய இந்த சிராத்துல் முஸ்தகீம் பாலம் உண்மை என்று நம்புவது அவசியமாகும். அதேபோன்று 6வது அசலை இங்கே சொல்கின்றார்கள். சொர்க்கமும் நரகமும் படைக்கப்பட்டிருக்கின்றது என்பது உண்மை என்று உறுதி கொள்வது. அதாவது நன்மை செய்தவர்களுக்காக இன்பங்கள் அனுபவிக்கக்கூடியவாறு சுவர்க்கம் படைக்கப்பட்டிருக்கின்றது. அதேபோன்று தீயவர்களுக்கு தண்டனை கொடுப்பதற்காக நரகம் படைக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாங்கள் நம்பியாக வேண்டும். அதுவல்லாமல் இந்த மாற்று மதத்தவர்கள் நம்புவது போல மரணித்தால் அதனோடு எல்லாம் முடிந்து விடுகின்றது, மண்ணோடு மண்ணாகி போய்விடுகின்றோம். அதற்கு பின்னால் எழுப்புவதோ, கபருடைய விசாரணையோ, சொர்க்கம் நரகமோ எதுவுமே கிடையாது என்று நம்பக்கூடியவர்கள் இருக்கின்றார்கள். அப்படியான நம்பிக்கை அது பிழையானது என்பதை இதன் மூலமாக எங்களுக்கு அறிய முடிகின்றது.
இறுதியாக இந்த கலிமாவுடைய 4ஆம் ஃபர்லுடைய இறுதி 7வது அசலை சொல்லித் தருகின்றார்கள். ஹிலாஃபத்திற்காக ஏற்படுத்தப்பட்டவரில் இல்மும் பேணுதலும் இல்லாவிட்டால் முஸ்லிம்கள் அனைவரும் ஒற்றுமையுடன் இருந்து இணக்கமாக வாழ்வது எல்லோரின் மீதும் ஃபர்லாகும். ஒரு இஸ்லாமிய ஆட்சி நடைபெறக்கூடிய ஒரு ஊரிலே, ஒரு நாட்டிலே ஹலீஃபாவாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் நீதமானவராக இருக்கின்றார். அவர் மார்க்க விதிமுறைகளை பேணி அவர் ஆட்சியை செய்கிறார் என்று சொன்னால், அதிலே எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. அவருக்கு எதிராக கிளர்ச்சி செய்யக்கூடாது. அதே போன்றுதான் அவ்வாறு ஹலீஃபாவாக நியமிக்கப்பட்ட ஒருவரிடத்திலே இல்மும் பேணுதலும் இல்லாவிட்டால் அவர் கவ ஹலீஃபாவாக நியமிக்கப்பட்டிருக்கின்றார். ஜனாதிபதியாக நியமிக்கப்பட்டிருக்கின்றார். அவ்வாறு நியமிக்கப்பட்டவரிலே மார்க்க விதிமுறைகளை பேணாமல் அவர் ஏதோ பாவமான காரியங்கள் செய்யக்கூடியவராக இருக்கின்றார். இவ்வாறு இருந்தால் அந்த அரசருக்கு எதிராக கிளர்ச்சி செய்ய முடியுமா? முடியாதா? அதைத்தான் சொல்கின்றார்கள். அவ்வாறு கிளர்ச்சி செய்ய முடியாது. அ ஏன் அவ்வாறு முடியாது என்று பார்க்கும் பொழுது, அவ்வாறு கிளர்ச்சி செய்வதன் மூலமாக ஒரு நாட்டுடைய அனைத்து நிர்வாகமும் சீர்கெட்டு போகின்றது. இவ்வாறு சீர்கெட்டு போவதன் காரணமாக மக்களுக்கு நிறைய அசௌகரியங்களும், பிரச்சனைகளும், அதேபோன்று குற்றச் செயல்களும், பாவச் செயல்களும் அதிகரிக்கின்றது. ஒரு அரசாங்கத்துக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடியவர்கள், அது ஒரு அரசாங்கத்துடைய கட்டுப்பாடு இல்லை என்ற பொழுது, அதிலே கொள்ளையர்களும், தீயவர்களும் அவர்களுக்கு ஏற்றவாறு ஆடுவதற்கு ஆரம்பித்து விடுவார்கள். எனவே இப்படியான அடிப்படைகளை வைத்து அந்த அரசர், அந்த ஜனாதிபதி ஏதாவது பாவமான காரியங்களிலே ஈடுபட்டால், அவருக்கு எதிராக கிளர்ச்சி செய்யக்கூடாது என்பதுதான் இஸ்லாமிய சட்ட அறிஞர்களுடைய தீர்ப்பாக இருக்கின்றது. அது சிரியாவிலே இடம்பெற்றதாக இருக்கலாம், அல்லது லிபியாவிலே இடம்பெற்றதாக இருக்கலாம். இதுபோன்று ஒரு ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கும் பொழுது, அந்த ஆட்சியாளரிடத்திலே ஏதாவது பிழைகள் காணப்பட்டால், அதற்காக கிளர்ச்சி செய்வதற்கு எந்தவிதமான அனுமதியும் கிடையாது. இன்றைய நிலைமைகளை நாங்கள் பார்த்துக் கொண்டுதான் இருக்கின்றோம். அவ்வாறு கிளர்ச்சி செய்வதன் மூலமாக லிபியாவாக இருக்கலாம், அல்லது சிரியாவாக இருக்கலாம், அல்லது வேறு நாடுகளாக இருக்கலாம். இவ்வாறான நாடுகளிலே கிளர்ச்சி செய்வதன் மூலமாக இன்று சீரான ஒரு அரசாங்கம் இல்லாமல் நிலைகுலைந்து போயிருப்பதை நாங்கள் காணுகின்றோம். லிபியாவை உதாரணமாக லிபியாவை பொறுத்தவரையிலே நல்ல ஒரு ஆட்சி நடைபெற்றது. அங்கே உள்ள அந்த அரசருடைய சில பிழைகள் காரணமாக ஆட்சியை மாற்ற வேண்டும் என்று சொல்லி கிளர்ச்சி செய்து, இதன் மூலமாக பெரிய பிரச்சனைகளை ஏற்படுத்தி, இந்த நாடு பெரும் கடன் சுமைகளுக்கு உள்ளாகி ஒரு கஷ்டமான நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றது. இதற்கு முன்னர் வெளி ஊர்களுக்கு, நாடுகளுக்கு கடன் வழங்கக்கூடிய அளவுக்கு இருந்த நாடு, இன்று கடன் பெறக்கூடிய அளவுக்கு வந்துவிட்டது. எனவே இப்படியான பாரதூரமான விளைவுகள் ஏற்படுவதற்கு காரணமாக இருக்கின்றது. எனவே அப்படியான பிழையான மார்க்க விதிகளை மீறக்கூடிய தலைவர்கள் இருப்பார்களேயானால், அவர்களை நீக்குவதற்கான முறைகள் இருக்கின்றது. ஒன்று தேர்தல்கள் மூலமாக, அல்லது அந்த நாட்டு சட்டத்தின் மூலமாக அவ்வாறு தான் அதை மாற்ற முடியுமே தவிர, அதுக்கு மாற்றமாக கிளர்ச்சி செய்வதன் மூலமாக, அவர்களுக்கு எதிராக யுத்தம் செய்வதன் மூலமாக அந்த அரசாங்கத்தை மாற்றுவதற்கு அனுமதி கிடையாது. எனவே இந்த அடிப்படையை 7வது அடிப்படையாக இங்கே சொல்லியிருக்கின்றார்கள். எனவே அந்த அடிப்படையிலே நாங்கள் இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற இந்த திருக்கலிமாவுடைய ஃபர்லுகள் 4 இருக்கின்றது. இந்த 4 ஃபர்லுகளுக்கும் கீழால் 37 அடிப்படையான விடயங்கள் இருக்கின்றது. இவை அனைத்தையும் அறிந்து, இந்த 37 அடிப்படையான விடயங்களையும் நம்புவதன் மூலமாகத்தான் நாங்கள் உண்மையான கலிமாவை நம்பியவர்களாக இருப்போம். உண்மையான இஸ்லாத்தை, உண்மையான கோட்பாட்டை பின்பற்றியவராக இருப்போம். அவ்வாறு இல்லாவிட்டால், நாங்கள் சொன்ன அந்த கலிமாவிலே குறை இருக்கிறது, அதிலே பிழை இருக்கிறது, அதிலே பாதிப்பு இருக்கிறது என்பதை நாங்கள் உணர வேண்டும். எனவே இங்கே சொல்லப்பட்ட இந்த விடயங்கள் முடியுமான அளவு உங்களுக்கு விளங்கக்கூடியவாறு முன்வைக்கப்பட்டிருக்கின்றது. இதிலே ஏதாவது சந்தேகங்கள் உங்களுக்கு இருக்குமானால், அது சம்பந்தமான மேலதிகமான விளக்கத்தை நாங்கள் தருவதற்கு தயாராக இருக்கின்றோம். அதிலேயும் சில ஆழமான விடயங்களை நாங்களும் அதை
மிச்சம் ஆழமாக தெளிவுபடுத்தவில்லை. ஏனெனில் அது பொதுமக்களுக்கு அறிய வேண்டிய விடயங்கள் அல்ல. அது ஆலிம்களுக்குரியது. எனவே அந்த அடிப்படையிலே நாங்கள் பொதுமக்கள் நம்பிக்கை கொள்ள வேண்டிய விடயங்களை போதுமான அளவு நாங்கள் சொல்லியிருக்கின்றோம். எனவே அந்த அடிப்படையிலே இவைகளை விளங்கி, அதன் அடிப்படையில செயல்படுவதற்கு அல்லாஹ் தஆலா துணை புரிவானாக. ஆமீன், ஆமீன். யா ரப்பல் ஆலமீன்.